இப்போ கோடை காலத்துக்கென்றே சில பழங்கள் இருக்கிறது. மாம்பழமும் பலாப்பழமும் வந்துடும். மாம்பழம் வந்து உஷ்ணத்தை தரக்கூடியது, பலாப்பழமும் உஷ்ணத்தை தரக்கூடியது. பலாப்பழமும் அதே போல் ஒரு சுளை 2 சுளை, இதுக்கு மேல் சாப்பிடாதீர்கள். ஒருவேளை அப்படி சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் பலா கொட்டையை அந்த மேலே இருக்க தோலை உரித்து விட்டு பாதி கொட்டையை எடுத்து நன்றாக மென்று உமிநீரில் நன்றாக மென்று சாப்பிட்டு விட்டால் அந்த பருவகால பழங்கள் என்பதால் எல்லோருக்கும் ஆசை இருக்கும், இதை நன்றாக சாப்பிட வேண்டும் என்று. அதிகமாக சாப்பிட்டால் குப்பளங்கள் ஏற்பட்டுவிடும், மூல நோய் வந்துவிடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் உடல் உஷ்ணத்தை மிக அதிகரிக்கக்கூடிய ஆனால் மிக சத்துள்ள பழங்கள். அதாவது ஒரே நாளில் ஒரு பழத்தை மொத்தமாக காலி பண்ணலாம் பலாப்பழத்தை அப்படின்லாம் தயவுசெய்து சாப்பிட்டு. வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். இப்போ கோடை காலத்துக்கென்றே சில பழங்கள் இருக்கிறது. மாம்பழமும் பலாப்பழமும் வந்துடும். இது ரெண்டுமே நல்ல பழம். 3 கனிகளில் வாழை, மா, பலா இவைகளில் வந்து வாழைப்பழம் எல்லா காலத்துலையும் சாப்பிட்றது. ஆனால் மாம்பழம் கரெக்டாக கோடை காலத்தில் தான் வரும். மாம்பழம் வந்து உஷ்ணத்தை தரக்கூடியது, பலாப்பழமும் உஷ்ணத்தை தரக்கூடியது, பப்பாளியும் உஷ்ணத்தை தரக்கூடியது. பொதுவாக பப்பாளியை அந்த கோடை காலத்தில் தவிர்த்து விடுங்கள். மாம்பழம் அந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அந்த பருவ காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அளவோடு சாப்பிடுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். பலாப்பழமும் அதே போல் ஒரு சுளை 2 சுளை, இதுக்கு மேல் சாப்பிடாதீர்கள். ஒருவேளை அப்படி சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் பலா கொட்டையை அந்த மேலே இருக்க தோலை உரித்து விட்டு பாதி கொட்டையை எடுத்து நன்றாக மென்று உமிநீரில் நன்றாக மென்று சாப்பிட்டு விட்டால் அந்த பித்தத்தை போக்கிவிடும். மாம்பழத்துக்கும் அதே தான். மாம்பழத்துடைய அந்த கொட்டையின் உள்ளே இருக்க பருப்பை எடுத்து 2 கொட்டைப்பாக்கு அளவு வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டால் அதிக மாம்பழம் சாப்பிட்டதால் ஏற்படக்கூடிய பித்தம் குறைந்துவிடும். இது வந்து பருவகால பழங்கள் என்பதால் எல்லோருக்கும் ஆசை இருக்கும், இதை நன்றாக சாப்பிட வேண்டும் என்று. அதிகமாக சாப்பிட்டால் குப்பளங்கள் ஏற்பட்டுவிடும், மூல நோய் வந்துவிடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் உடல் உஷ்ணத்தை மிக அதிகரிக்கக்கூடிய ஒரு பழங்கள், ஆனால் மிக சத்துள்ள பழங்கள். அளவோடு சாப்பிடுங்கள். டெய்லி 2 துண்டு சாப்பிடுங்க தினந்தோறும். அதுக்காக ஒரே நாளில் ஒரு பழத்தை மொத்தமாக காலி பண்ணலாம் பலாப்பழத்தை அப்படின்லாம் தயவுசெய்து சாப்பிடாதீர்கள். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.